நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 5 நாளும் 7ஆம் இடத்தில் 2 நாளும் அமர்ந்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசியில் கேது இருந்தால் 7 ராகு. அது 7 ராகு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு போனாலும் குரு பார்வை சூப்பரான ஒரு பலன்களை தரப்போகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த ராகு கேதுக்கள் ஒரு தீய பலன்களை தரலாம். மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ராசியில் கேது இருக்கிறதால உங்களுக்கு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க. உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டு கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் இருக்காது. நீங்கள் ஒரு பிரில்லியண்ட்டு, ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நபராக இருந்த போதிலும் இந்த காலகட்டம் இந்த கேது ராசியில் இருக்கிறது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக எதையும் டப்புன்னு எடுத்த முடிவு செய்ய மாட்டீங்க. யோசனை பண்ணி எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் விவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீண் விவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சொந்த கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு தொழில் மிக சிறந்து விளங்கும். சிறந்து விளங்கினால்தான் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இது ரொம்ப முக்கியங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு, உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இது போல் இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் வெல்லக்கூடிய, சாதிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும். கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மற்றவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குரு பார்வை இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதால தைரிய குறைவு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் 11th ஹவரில் ஜெயிப்பீங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை 4 வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் போய் இது நாள் வரைக்கும் உங்கள் அபிலாஷை இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், தோட்டத்தரவும் வாங்கணும் அப்படின்னு எந்த அபிலாஷை இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நன்மை நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி 6ல் சனி பகவான் விபரீத ராஜயோகம். இப்போ உதாரணமாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க வேலைக்காக, இல்லை வேலைக்காக நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, பேங்கிங் எக்ஸாம், சர்வீஸ் கமிஷன், ரயில்வே சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன்,
இப்படி எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, இல்லை மியூசிக்கில் கலந்துக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதனை புரிவீர்கள். போட்டியின்றி தேர்வு கிடைக்கும். அப்படியே போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்குமே பார்த்து, இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி, இந்த காலகட்டம், இந்த வாரம் ஒரு அற்புதமாக இருக்கும். ஒன்றும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படுமே ஒழிய மற்றபடி எதிரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா 7 ராகு இருக்கிறதால தொல்லைகள், வேலை பார்க்குற இடத்துல தொல்லைகள் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிச்சயமாக கிரகங்கள் உங்களை வென்று கொடுக்கும். சாதனை புரிவீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள்.